ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கலாம். விகிதம் அதாவது ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது ஒரே அலகினை கொண்ட இரு அளவுகளை ஒப்பிடுவது. அதாவது அதில் 2 யூனிட்டும் சேமாக இருக்கணும். ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் 2 யூனிட்டும் சேமாக இருக்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் ஆகிறது தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பாருங்கள், ஒரே வகையான 2 அளவுகளை வகுத்தல் மூலம், அதாவது டிவிஷன் மூலமாக கம்பேர் பண்ணுறது தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிலோகிராம் ஈஸ் டு கிலோகிராம், இதுதான் விகிதத்தோட சிம்பிள், அதாவது ரேஷியோட சிம்பிள் ஈஸ்ட், அதுதான். அதே மாதிரி பாருங்கள், எம்எல் ஈஸ் டு எம்எல். இப்போ கேஜி ஈஸ் டு எம்எல் போட்டால் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரே மாதிரியாக இருக்க 2 அளவுகளை டிவிஷன் மூலமாக, ஈஸ் டு அப்படின்னும் போது டிவிஷன் அப்படின்ற மீனிங் இதுக்கு, அதுதான் சொல்கிறாங்க. வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது தான் ரேஷியோ. அடுத்து, இப்போ ஒரு விகிதம் அமைக்க குறைந்தபட்சம் 2 எண்கள் தேவை. இப்போ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2 நம்பர் இருந்தால் தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ குறைந்தபட்சம் 2 எண்கள் தேவை. அடுத்தது விகித சமம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா 2 விகிதங்கள் சமமான விகிதங்களில் எனில் அவை விகித சமம். அதுக்கப்புறம் கடைசி உறுப்புகளின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் அப்படின்றாங்க. இப்போ ஒரு விகிதம் இருந்ததுன்னா 2 நம்பர் இருக்கணும், நடுவில் ஈஸ் டு அதாவது ரேஷியோ சிம்பிள் வரணும். விகித சமம் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி 2 விகிதங்கள் ஒரே சமமான விகிதங்கள் இருந்தால் தான் அது விகித சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், A is to B ப்ரொபோர்ஷன் C is to D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம். ஸோ இதே மாதிரி 2 விகிதங்களை கம்பேர் பண்ணுறது ரெண்டுமே சேமாக இருக்கிறது தான் விகித சமம் சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோடி உறுப்புகளோட பெருக்கற்பலனும் நடு உறுப்புகளோட பெருக்கற்பலனும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், A into D ஈக்குவல் டு B into C, இது ரெண்டுத்தோட பெருக்கற்பலனும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஏபியின் சராசரி விகித சமம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட்டு மூன்றாவது விகித சமம் அல்லது தொடர் விகித சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லும்போது சி எக்ஸ்ட்ராவாக வரும். நெக்ஸ்ட்டு மூன்றாவது விகித சமம் சொல்லும்போது சி A is to B equal to B is to C அப்படின்னு போடணும். இது எப்படி எழுதலாம்னா A by B equal to B by Cன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், B ஸ்கொயர் அப்படின்னு கேட்டால் A into Cன்னு வருமா? ஆனால் மூன்றாவது விகித சமம் சொல்லும்போது C தான் மூன்றாவது விகித சமம். ஸோ அப்போ C கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா B ஸ்கொயர் டிவைடட் பை A, இதுதான் மூன்றாவது விகித சமம். அடுத்து நான்காவது விகித சமன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது D தான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஸோ A is to B equal to C is to Dன்னு எழுதலாம். A by B equal to C by Dன்னு எழுதலாமா? இப்போ நம்ம D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா BC டிவைடட் பை A. நெக்ஸ்ட்டு கூட்டு விகிதம், அதாவது காம்பவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லும்போது A is to B is to C is to D is to E is to F அப்படின்னு கொடுத்துட்டு இதோட கூட்டு விகிதம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தோட ஃபஸ்ட்டையும் 1 மல்டிப்ளை பண்ணணும், எல்லாத்தோட செகண்டையும் 1 மல்டிப்ளை பண்ணணும். அதோட ரேஷியோ தான் ஆன்சரு. இங்கே பாருங்கள், A into C into E is to B into D into F. நெக்ஸ்ட்டு இதில் பேசிக்காக என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் கேட்பாங்க. A is to B இன் இருபடி விகிதம் கேட்பாங்க. இருபடி விகிதம் கேட்டால் A ஸ்கொயர் is to B ஸ்கொயர் கண்டுபிடிச்சா அதுதான் இருபடி விகிதம். அதே A is to B இன் இருபடி மூல விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட் எடுக்கணும். மூலம் சொல்லும் போது ரூட் எடுத்துடணும். இங்கே நம்ம ரூட் எடுத்தாலே அந்த 2 இங்கே இருக்கிற மாதிரி தான் மீனிங் இல்லையா? அப்போ ஸோ ரூட் A is to ரூட் பின்னு போடலாம், இல்லை ரூட் A ஸ்கொயர் is to ரூட் B ஸ்கொயர் போடலாம், அதே சேம் தான். நெக்ஸ்ட்டு A is to B இன் முப்படி விகிதம் A கியூப் is to B கியூப். நெக்ஸ்ட்டு A is to B இன் தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்லும்போது A by Bங்கிறது B is to Aவாக மாறிடும். ஸோ B by Aவாக மாறும். நெக்ஸ்ட்டு A by B இன் முப்படி மூல விகிதம், எதுக்கு ஆன்சர் ஆஸ் யூஷுவல் மூலம் அப்படின்னு சொல்லும்போதே மூல விகிதம்னா ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ நமக்கு A கியூப் is to B கியூப் மாதிரி தான் முப்படி விகிதம். அதோட மூல விகிதம் சொல்லும்போது ரூட் ஆஃப் A கியூப் is to ரூட் ஆஃப் B கியூப். இதெல்லாம் தான் முக்கியமான பேசிக்ஸு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.